தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொக்கு தொடுவாயில் தோண்ட தோண்ட வெளிவரும் எலும்புக்கூடுகள். ரணிலை சந்திக்கவுள்ள வைத்தியர் அர்ச்சுனா முடிவிலியாக தொடரும் சர்ச்சை. கனடாவில் சர்வதேச மாணவர்களுக்கான கல்வி அனுமதிகள் குறித்து வெளியான தகவல். தொடர்பின விரிவான செய்திகள். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வாய்வின் 9ஆம் நாளான நேற்றைய அகழ்வாய்வு பணிகளின் நிறைவில் 2 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவ தெரிவித்தார். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வாய்வின் 9ஆம் நாள் அகழ்வாய்வு செயற்பாடுகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவ தலைமையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ்சோமதேவ தலைமையிலான குழுவினர், தடயவியல் காவல்துறையினர் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கு பெற்றுதல்களுடன் இந்த 9ஆம் நாள் அகழ்வாய்வுகள் இடம்பெற்றன. அந்த வகையில் தொடர்ச்சியாக இடம்பெறும் அகழ்வாய்வு பணிகளில் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளிலிருந்து இவ்வாறு 2 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும் ஒரு சயனைட் குப்பியும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியில் இதற்கு முன்னர் இடம்பெற்ற 2 கட்ட அகழ்வாய்வுகளின் போது 40 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளில் இதுவரை 7 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் மொத்தம் 47 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இவ்வகழ்வு பணிகள் ஓரிரு நாட்களில் நிறைவு பெறும் எனவும் சட்ட வைத்திய அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். சாவகச்சேரி வைத்தியசாலை வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த சந்திப்பானது இன்று இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வைத்தியர் அர்ஜுனா வடக்கு சுகாதாரத்துறையில் காணப்பட்ட பல்வேறு ஊழல்களை வெளிப்படுத்தியிருந்தார். இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டதாக அறிய முடிகிறது. அத்துடன் நேற்றைய தினம் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் ஒருவரை வைத்தியர் அர்ஜுனா சந்தித்து வடக்கு சுகாதாரத்துறையிலுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் நாளைய தினம் 15ஆம் தேதி சுகாதார அமைச்சின் முக்கிய அதிகாரிகள் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ய உள்ளதாகவும் மக்கள் தமது பிரச்சினைகளை அவர்களிடத்தில் நேரடியாக எழுத்து மூலமாக தெரிவிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் வடக்கிற்கு விஜயம் செய்ய உள்ள சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் ஊழல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வடக்கு மருத்துவத்துறையை ஊழல் மோசடிகளில் இருந்து காப்பாற்றுவார்களா என்ற ஆவல் மக்களிடத்தே ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க தன்னிடம் பணமில்லை என கூறும் ஸ்ரீலங்கா அதிபர் ஒரு குழுவிற்கு கொடுப்பனவுகளை வழங்கி அரசு சேவையில் முரண்பாடுகளை உருவாக்குவதாக தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். தம்புள்ளையில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். எனினும் நாட்டில் தொழிற்சங்க அமைப்புகள் அதிபரின் முடிச்சுக்களில் சிக்குவதற்கு தயாராக இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எதிர்வரும் ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தல் வரையில் எந்தவொரு பணிப்பயிஷ்கரிப்பும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தேசிய தொழிற்சங்க மத்திய நிலையம் தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் தமது கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க நாட்டின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அதிபராக பதவியேற்கும் வரையில் எந்தவொரு வேலைநிறுத்தத்திற்கும் தமது கட்சி ஆதரவளிக்காது எனவும் வசந்த சமரசிங்க வலியுறுத்தியுள்ளார். கனடாவில் சர்வதேச மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி அனுமதிகளின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச மாணவர்கள் உட்பட தற்காலிக குடியிருப்பு அனுமதி பெற்று கனடாவில் வாழ்வோரின் எண்ணிக்கையை கனடா அரசு கட்டுப்படுத்த மேற்கொள்ளும் முயற்சிகளையும் மீறி இவ்வாறு கல்வி அனுமதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதேவேளை கனடாவில் ஏற்பட்ட வீடுகள் தட்டுப்பாடு பிரச்சினை காரணமாக அந்நாட்டில் அரசு சர்வதேச மாணவர்கள் உட்பட தற்காலிக குடியிருப்பு அனுமதி பெறுவோரின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்திருந்தது.
இந்த நிலையில் கட்டுப்பாடுகளையும் மீறி 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரையிலான காலகட்டத்தில் வழங்கப்பட்ட கல்வி அனுமதிகளின் எண்ணிக்கையை விட 2024ஆம் ஆண்டின் அதே காலகட்டத்தில் வழங்கப்பட்ட கல்வி அனுமதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கனேடிய புலம்பெயர்தல், அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு தெரிவித்துள்ளது. அதன்படி 2023ஆம் ஆண்டின் முதல் 4 மாதங்களில் கனடா வழங்கிய அனுமதிகளின் எண்ணிக்கை 1,65,805 ஆகும். அத்துடன் 2024ஆம் ஆண்டில் முதல் 4 மாதங்களில் கனடா வழங்கிய கல்வி அனுமதிகளின் எண்ணிக்கையோ 1,87,510 என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது திடீர் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் மயிரிழையில் உயிர் பிழைத்துள்ளார். பென்சில்வேனியாவின் பட்லரில் நடந்த பேரணியில் டொனால்டு டிரம்ப் தனது ஆதரவாளர்களிடம் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. தாக்குதலின் போது தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்க டிரம்ப் விரைவாக பேசிக் கொண்டிருந்த மேடையிலே அமர்ந்து கொண்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து மேடைக்கு வந்த அவரின் பாதுகாவலர்கள் அவரை சூழ்ந்து முகத்தில் ரத்தம் வழிய அங்கிருந்து அழைத்து சென்றனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.